வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெனிஃபர் ஆனந்த கிருஷ்ணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23ஆம் தேதி விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடைபெற வாய்ப்பு. தேதியை விஜய் முடிவு செய்வார் என அனுமதி கோரி விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்த புஷி ஆனந்த் பேட்டி. கேரள அரசின் திரைப்பட கொள்கையை வகுக்கும் குழுவிலிருந்து நடிகர் முகேஷ் நீக்கம். பாலியல் புகாரில் சிக்கியதை அடுத்து மார்க்சிஸ்ட் அரசு நடவடிக்கை. தன் மீதான பாலியல் புகார்களுக்கு நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் மறுப்பு. பணத்திற்காக தன்னை சிலர் பிளாக்மெயில் செய்வதாகவும் நடிகர் குற்றச்சாட்டு. கேரள நடிகர் சங்கத்திலிருந்து விலக நடிகர்கள் டொவினோ தாமஸ் உள்ளிட்டோர் மறுப்பு. தலைவர் மோகன்லால் தலைமையில் ராஜினாமா என்பது தன்னிச்சையான முடிவு என குற்றச்சாட்டு. மலையாள நடிகர் சித்திக் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு. சிறப்பு புலனாய்வு குழுவிடம் நடிகை கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை. திரைப்படத்துறையில் பாலியல் சுரண்டல் முடிவுக்கு வர வேண்டும் என நடிகை குஷ்பு வலியுறுத்தல். பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவாக நிற்பதாகவும் உறுதி. BS 6 ரக பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பேருந்தில் பயணித்து தரத்தையும் ஆய்வு செய்தார். கல்வி திட்டத்திற்கான 573 கோடி ரூபாய் நிதியை தராத மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். நிதியை போராடி பெறவில்லை என திமுக அரசு மீது குற்றச்சாட்டு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கிலும் பிணை வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்கும் போது குற்றம் சாட்டப்பட்டவரின் வாக்குமூலத்தை ஆதாரமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் விளக்கம். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுடன் நடிகர் விஜய் சேதுபதி சந்திப்பு. விளம்பர படப்பிடிப்பின் போது சந்தித்து பேசினார். சேலம் ஆட்டையாம்பட்டியில் ரோந்து பணியின் போது லஞ்சம் வாங்கியதாக புகார். வீடியோ வெளியான நிலையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் தலைமை காவலர் சஸ்பெண்ட். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் போராட்டம் வாபஸ். இடைக்கால நிவாரணம் குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் உறுதி. கரூரில் திருச்சி சாலையில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு மது அருந்த சென்றவரால் பரபரப்பு. நடு ரோட்டில் நின்ற வாகனத்தால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. தொழில் சொத்து வரி உயர்வை ரத்து செய்ய கோரி சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம். கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்று முழக்கம். தஞ்சாவூரில் அண்ணாமலைக்கு எதிராக நடந்த போராட்டத்தின் போது அதிமுகவினர் காவல்துறையினரிடையே தள்ளுமுள்ளு. அதிமுகவினரை காவல்துறையினர் தாக்கியதாக கூறப்படும் நிலையில் பெண் காவலர் ஒருவருக்கும் காயம். தாராபுரத்தில் நிதி நிறுவன அதிபரின் வீடு உள்பட 3 பேரின் வீடுகளில் திருட்டு. ஆயுதங்களுடன் திருடிய முகமூடி கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சி வெளியானதால் மக்கள் அச்சம்.
அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டை விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 22 நடத்த அனுமதி கோரி இன்று கடிதம் வழங்க விஜய் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில் ராஜா, என்ன தகவல் வெளியாகி இருக்கிறது? விரிவாக பதிவு செய்யலாம். லாவண்யா, நடிகர் விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு செப்டம்பர் 22ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கு பல்வேறு இடங்களில் இடத்தேர்வு நடைபெற்றது. இறுதியாக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி டோல்கேட் அருகே இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருந்தாலும் அதற்கான அனுமதி கேட்காமல் இருந்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் தற்போது தன்னுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக தான் நடத்த இருக்கக்கூடிய அந்த மாநாட்டிற்கு அனுமதி கோரி, பாதுகாப்பு கோரி கடிதம் வழங்க கூறியிருக்கிறார். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி அலுவலகங்களில் இந்த கடிதத்தை கொடுக்க சொல்லி, அனுமதி கேட்க சொல்லி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 155 ஏக்கரில் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மாநாட்டிற்கு 82 ஏக்கர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பார்க்கிங், 2 வீலர் 4 வீலர் உள்ளிட்ட வாகனங்கள் நிறுத்துவதற்கான வசதிகளுக்காக ஒரு 73 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடங்களுக்கும் அந்த மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் பாதுகாப்பு கேட்டும் அனுமதி கேட்டும் இன்று மாவட்ட நிர்வாகிகள் கடிதம் வழங்குமாறு நடிகர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். லாவண்யா, தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டை விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 22ஆம் தேதி நடத்த அனுமதி கோரி இன்று கடிதம் வழங்க விஜய் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்திருக்கிறார் நடிகர் விஜய் சேதுபதி. கடந்த மாதம் புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் நியமிக்கப்பட்டார். அவர் பதவியேற்றுக் கொண்ட நிலையில் தற்போது நடிகர் விஜய் சேதுபதி அவரை சந்தித்திருப்பது தற்போது பரபரப்பாக பேசப்படுகிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குஜராத் மாநிலத்தில் ஐஏஎஸ் பதவியை தொடங்கிய கைலாசநாதன் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிக நெருக்கமானவராக அறியப்படுகிறார். இதன் அடிப்படையில் அண்மையில் அவர் தொடர்ச்சியாக குஜராத்தில் பணிபுரிந்த நிலையில் வெவ்வேறு மத்திய அரசு பொறுப்புகளிலும் பணியாற்றியிருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டது என்பது அண்மைக்கால நியமனங்களில் கவனமீர்த்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் கடந்த ஆண்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியை கூடுதலாக கவனித்து வந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பிறகு தற்காலிக துணைநிலை ஆளுநராக தமிழ்நாட்டை சேர்ந்த வேறொருவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் கைலாசநாதனை நியமித்தது என்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் தற்போது அவரை நடிகர் விஜய் சேதுபதியை சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கேரள நடிகர் சங்கத்திலிருந்து தாங்கள் விலக மாட்டோம் என்று நடிகர் டொவினோ தாமஸ், நடிகை அனன்யா உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியான பிறகு பிரபல நடிகர்கள் பலர் மீது நடிகைகள் அடுத்தடுத்து பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். மேலும் திரைப்பட நடிகர்கள் சங்கத்தில் உறுப்பினராக இணைப்பதை பயன்படுத்தியும் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதன் நீட்சியாக திரைப்பட நடிகர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக நடிகர் சித்திக் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து திரைப்பட நடிகர்கள் சங்க தலைவர் மோகன்லால் உட்பட அனைவரும் பதவி விலகுவதாக அறிவிப்பு வெளியானது. இந்நிலையில் திரைப்பட நடிகர்கள் சங்கத்தில் தாங்கள் தொடர்ந்து நீடிப்பதாக டொவினோ தாமஸ், வினு மோகன், அனன்யா மற்றும் சரையு உள்ளிட்டோர் தெரிவித்துள்ளனர். மேலும் திரைப்பட நடிகர்கள் சங்கத்தை முற்றிலுமாக கலைப்பதாக எடுக்கப்பட்ட முடிவு தனிச்சையானது என்றும் மோகன்லால் மீது குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் சூப்பர் மார்க்கெட் மற்றும் ஷோரூம்களில் கூட்டாக சென்று கைவரிசை காட்டிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரே சூப்பர் மார்க்கெட்டில் மீண்டும் கை வைத்ததால் கையும் களவுமாக சிக்கியுள்ளனர். கூட்டு களவாணியில் சிக்கியது எப்படி? தொகுப்பில் பார்க்கலாம். சூப்பர் மார்க்கெட்டில் கூடையை எடுத்துச் செல்லும் இந்த வாடிக்கையாளர்கள் கடை ஓனருக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி உள்ளனர். சிசிடிவி கேமரா இருப்பதை கூட உணராமல் ஓசியில் பொருட்களை அள்ளிச் சென்றவர்கள் மீண்டும் கைவரிசை காட்டிய போது எரிபொறியில் சிக்கி உள்ளனர். நடந்தது என்ன? சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நொளம்பூர் சாலையில் தனியார் சூப்பர் மார்க்கெட் ஒன்று உள்ளது.
கடந்த 15ஆம் தேதி 3 பெண்கள் உட்பட 4 பேர் இந்த கடைக்கு வந்தனர். அவர்கள் ரெகுலர் கஸ்டமர் போன்று கூடைகளை எடுத்துக்கொண்டு அங்கும் இங்குமாக உலாவினர். அப்போது பாதாம், முந்திரி, ஹார்லிக்ஸ் போன்ற பொருட்களை எடுத்து கூடைக்குள் வைப்பதற்கு பதிலாக ஆடைக்குள் மறைத்து வைத்தனர். சிசிடிவி கேமரா இருப்பது கூட தெரியாமல் 4 பேரும் கூட்டாக சேர்ந்து அங்கிருந்த பொருட்களை ஆட்டையை போட்டுள்ளனர். அன்றைய தினம் மார்க்கெட். இதையடுத்து சந்தேகத்தின் பேரில் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது குடும்பத்தினர் கடந்து சென்றுள்ளனர். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை குடும்ப களவாணிகள் 5 பேர் மீண்டும் அதே சூப்பர் மார்க்கெட்டிற்கு வந்துள்ளனர். இதை கண்டதும் அவர்களை சூப்பர் ஊழியர்கள் பிளான் போட்டுள்ளனர். இதையடுத்து உள்ளே சென்ற 5 பேர் வழக்கம் போல் உலர் திராட்சை, வரமிளகாய் போன்ற மளிகை பொருட்களை சுருட்டி உள்ளனர். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் சூப்பர் மார்க்கெட் ஊழியர்கள் வைத்திருந்த 2 செல்போன்களையும் திருடி உள்ளனர். திருட்டு பர்ச்சேஸ் செய்துவிட்டு எதுவும் தெரியாது போன்று வெளியே வந்த குடும்ப களவாணிகளை அங்கிருந்த ஊழியர்கள் கையும் களவுமாக சுற்றி வளைத்து பிடித்தனர். அதில் 18 வயது இளம்பெண் ஒருவர் மட்டும் தப்பியோடினார். இது குறித்த புகாரின் பேரில் அங்கு வந்த போலீசார் 4 பேரையும் பிடித்துச் சென்று விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் அம்பத்தூர் சிவானந்தா நகரைச் சேர்ந்த குட்டியம்மாள், செல்வி, சந்தோஷ், சஞ்சய் என்பதும் தெரிய வந்துள்ளது. இவர்கள் ஏற்கனவே தியாகராய நகரில் உள்ள பிரபல ஷோரூமில் 5 செல்போன்கள் திருடியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களிடம் இருந்து 1,70,000 ரூபாய் மதிப்புள்ள 5 செல்போன்கள் மற்றும் 2 இயர்பட்ஸ் உள்ளிட்ட மளிகை பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் 4 பேரையும் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள பிரியா என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். அம்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சூப்பர் மார்க்கெட் மற்றும் ஷோரூம்களில் கைவரிசை காட்டி வந்த குடும்ப களவாணிகள் கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.